கல்யாணமானவங்களை ஜிம் ப்ரோஸா வச்சிருக்கவங்க மட்டும் தான் நான் சொல்ல போற வழியெல்லாம் புரிய போகுது. நான் ஒரு ஜிம் ப்ரோ கால் பண்ணிட்டு, என்ன ப்ரோ ஜிம்முக்கு வரலையான்னு கேட்டா, இருப்பா பசங்களெல்லாம் கூட்டிட்டு வந்துறேன் அப்படின்னாரு. என்ன ப்ரோ மத்த ஜிம் ப்ரோஸ்லாம் வந்துட்டாங்க, நீங்க மட்டும் தான் ப்ரோ ஜிம்முக்கு வரணும், உங்களை ஜிம்முக்கு கூட்டிட்டு வரதான் கஷ்டமா இருக்கு அப்படின்னா, இருப்பா பசங்களை ஸ்கூல்ல விட்டுருக்கேன் கூட்டிட்டு வரேன் அப்படின்றாரு. சரி இவரு தான் அப்படி இருக்காரு அப்படின்னு சொல்லி பார்த்தா, வந்தவங்களை வச்சா ஒர்க் அவுட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தா, வந்த ஒரு ப்ரோ கிட்ட வாங்க ப்ரோ ஒர்க் அவுட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சொன்னா, வீட்டுல போன் வருது டக்குன்னு அவருக்கு. சரி வீட்டுல போன் பண்ண உடனே டக்குன்னு ஜிம் ஓட்டி கிளம்புறாரு. என்ன ப்ரோ வீட்டுல இருந்து போன் வந்தோடனே ஜிம் ஓட்டி கிளம்புறீங்க அப்படின்னு கேட்டா, இல்லப்பா வீட்டுல சாம்பார் பொடி வாங்கிட்டு வர சொன்னாங்க அப்படின்றாரு. சரி வீட்டுல வரவையில தானே சாம்பார் பொடி வாங்கிட்டு வர சொன்னாங்க, ஏன் இப்போ உடனே கிளம்புறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டா, இல்லப்பா போன் பண்ணி சாம்பார் பொடி வரவழியில வாங்கிட்டு வாங்கன்னு சொல்லி சொன்னா, இப்போ உடனே வாங்கிட்டு வாங்கன்னு தான் அது அர்த்தம்ப்பா அப்படின்றாரு. சரி இதே மாதிரி ஜிம்முக்கு வராத ஒரு ப்ரோ கிட்ட போன் பண்ணா, 8:30 மணிக்கு போன் பண்ண ஜிம்முக்கு வரதுக்கு முன்னாடி போன் பண்ணி அவர்கிட்ட, என்ன ப்ரோ ஜிம்முக்கு வரீங்களான்னு கேட்டா, ஜிம்முக்கு வரேன் அப்படின்னாரு. 9:30 மணிக்கு நான் ஜிம்முக்கு போயிட்டு போன் பண்ணா, இல்லப்பா உடம்பு வலிப்பா இன்னைக்கு நான் இன்னைக்கு வரலப்பா அப்படின்றாரு. என்னங்க நியாயம் இது? 8:30 மணிக்கு வலிக்காத உடம்பு எப்படிங்க 9:30 மணிக்கு வலிக்கும்? சரி இவங்களெல்லாம் வச்சுதான் மேய்க்க முடியல அப்படின்னு சொல்லி பார்த்தா, வந்த ஒருத்தர் மட்டும் மிச்சம் இருந்தாரு. 2 மணி நேரம் ஆச்சு ஒர்க் அவுட்டுக்கு இருந்தாரு, 3 மணி நேரம் ஆச்சு ஒர்க் அவுட்டுக்கு இருந்தாரு, 4 மணி நேரம் ஆச்சு ஒர்க் அவுட்டுக்கு இருந்தாரு, கூடியே இருந்தாரு. என்ன ப்ரோ நீங்க தான் ப்ரோ ரொம்ப நல்லவர் அப்படின்னு சொல்லி கை கொடுத்து கட்டி பிடிச்சா, இல்லப்பா வீட்டுல இன்னைக்கு ஊருக்கு போயிருக்காங்க அப்படின்றாரு. என்ன பிரணவ் இதெல்லாம் இங்கே நடக்குமா பிரணவ், இதெல்லாம் என்ன நீ வந்து வாய்க்கு வந்ததெல்லாம் பேசிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இதெல்லாம் நடந்திருக்கு. இந்த சம்பவத்தெல்லாம் செஞ்சாங்க இவங்க தான். இவங்களை எங்க பாத்தீங்கன்னாலும் சும்மா விடாதீங்க. இதே மாதிரி உங்க ஜிம் கேங்லயே சேட்டை பண்றவங்க இருந்தாங்கன்னா டேக் பண்ணிட்டு அவங்களுக்கு இந்த வீடியோ அனுப்புங்க.